தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் தீவிரமடையும் போராட்டம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தக் லைஃப் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் அதன் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமாரின் குடும்பத்திற்கும் தனக்குமான உறவை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். அதாவது தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார். இதற்கு தான் தற்போது கர்நாடகா முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக கன்னட அமைப்புகள் கமல்ஹாசன் அவர்கள் இந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நேற்று முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று கமல்ஹாசனின் அந்த மூவி ப்ரமோஷன் நிகழ்ச்சி பெங்களூரில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு கூட கன்னட அமைப்பினர் சென்றார்கள். அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டன. இந்த நிலையில இன்று இந்த போராட்டமானது மாநிலம் முழுவதும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ் பரவி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மைசூரு, மண்டியா, கர்நாடக மகாராஷ்டிரா எல்லை மாவட்டமான பெலகாவி வரை இந்த போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. பெலகாவியில கமல்ஹாசன் புகைப்படத்தை வைத்து அதை அவமதிக்கும் விதமான செயல்களில் கன்னட அமைப்பினர் ஈடுபட்டார்கள். அவர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரது தக் லைஃப் திரைப்படத்தை நாங்கள் கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கர்நாடகாவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கூட, குறிப்பா சொன்னா கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கன்னட மொழிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, அது தெரியாமல் கமல்ஹாசன் பேசுகிறார் என்ற ஒற்றை வரியில் அவரது பதிலை கருத்தாக தெரிவித்திருந்தார். அதே போல கர்நாடகாவின் பாஜக தலைவர் விஜயேந்திரா அவர் ஒரு விஷயத்தை பொது மன்னிப்பு கேட்கணும், இந்த விஷயத்துல கமல்ஹாசன் அவர்கள் எதுவும் தெரியாமல் கன்னட மொழியை அவர் அவமதித்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் பதிவு செய்திருந்தார். இதே நிலை தொடரும் பட்சத்தில் கன்னட அமைப்பினர் கட்டாயம் தக் லைஃப் திரைப்படத்தை நாங்க வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பார்த்துக்கலாம், கமல்ஹாசனுக்கு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது நீங்கள் கர்நாடகாவிற்கு வாருங்கள் என்று அழைத்த கன்னட மக்கள் தான் தற்போது கன்னட விரோதி என்று கமல்ஹாசனை முத்திரை குத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்காவிட்டால் அவரது தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என கன்னட அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.